நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவர்கள் உன்னை புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொன்னேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் உமது பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஆண்டவரை இருக்கிறவரை நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக உண்மையோடு உத்தமத்தோடும் ஆண்டவர் உழைக்கின்ற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அருமையான உமது பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறபடி நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த குடும்ப அன்பு சகோதரர் சாம்ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான மகனை அழைத்து குடும்பமாக்கி பிள்ளைகளை கொடுத்து உன்னதமான ஊழியங்களை ரேமா இவாஞ்சலிஸ்ட் மிஷன் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தாயின் கருவில் இருக்கும் பொழுது பயிற்சியில் அழைத்து அறிந்து தேவன் சுவாமி இம்மட்டும் நீ நடத்தி கொண்டு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக உத்தமத்தோடு உண்மையோடு ஊழியம் செய்ய ரமையான மகனை இன்று வல்லமையாக இருந்து பயன்படுத்துவீராக சுவாமி. இப்பொழுது இருக்கிறது பார்க்க 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர்கள் ஆசீர்வதிப்பார்ந்த வார்த்தையின்படி ஆண்டவராமே உம்முடைய மகனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஊழியத்திலும் சுவாமி அது பல 1000 மடங்குகள் சுவாமி உம்முடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீராக. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னும் விசாலமாய் திறக்கப்படும் என ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆவியின் வல்லமையினால் கிருபையினால் வரங்களில் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக, பலனை தரும் என ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான துணைவியார்களை ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க சுவாமி. கடந்த சில மாதங்களுக்கு உண்மைப்பட்ட பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நல்ல விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானது அல்லவே அல்ல சுவாமி. இது தேவனுடைய ஈவு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே உமது மகனை பலப்படுத்தி இருக்கிறேன், ஸ்திரப்படுத்தி இருக்கிறப்பா. உம்முடைய மகளை ஆசீர்வதித்து இருக்கிற அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று கண்ட எகிப்தின் ஒரு நாள் காண மாட்டேன் என்று சொன்னீர்கள் சுவாமி. இது எந்த ஒரு பலவீனங்களுடைய மகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேல் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை உம்முடைய மகளுடைய ஆவி ஆத்மா சரத்திற்குள்ளாக இரத்த ஓட்டங்களுக்கு நரம்பு மண்டலம் இறங்கி சுவாமி ஒரு பூரணமான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தொடர்ந்து மகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் நடத்தினவரே தொடர்ந்து நடத்துவீராக. உடைய மகளுக்கு நீ கொடுத்திருக்க அருமையான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையோடு செய்யப்பட்ட எல்லா கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானதா இருக்கும் என்று நீர் சொன்னபடி வாக்குத்தத்தின்படியும் அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.